என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல மந்த்லி பட்ஜெட் பிளான் தான் பார்க்க போறோம். முதல்ல என்கிட்ட வீட்டு செலவு பார்க்கறதுக்காக காசு குடுக்கும்போது, இந்த மாதிரி பிளான் போட்டு தான் என்கிட்ட வீட்ல காசு குடுத்தாங்க. சொந்த வீடு அப்படிங்கிறதுனால வாடகை கிடையாது. வாடகை இல்லாம மந்த்லி பட்ஜெட் போட்டு நான் எப்படி செலவு பண்றேன், அதுல எவ்வளோ நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாடகை வீட்ல இருக்கிறவங்களும் பட்ஜெட் போட்டு எப்படி செலவு பண்ணலாம், இருக்கிற அமௌண்ட்ல காசு மிச்சம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா நெறைய பேரு பட்ஜெட் பிளான் பத்தி வீடியோ போடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நோட்புக்ல நான் 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து நான் வாடகை இல்லாம என் வீட்ல எனக்கு 25,000 குடுக்குறாங்க. அத வந்து ஒரு பக்கமும், இன்னொரு சைட்ல ஒரு ரூ. 30,000 சம்பளத்துல வாடகை குடுத்து எந்த அளவுக்கு காசு அதுல செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி இன்னொரு பக்கத்துலயும் போட்டிருக்கேன். வாடகை இல்லாம 25,000 அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பெங்களூர் சிட்டில இந்த ரூ. 25,000 வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்ட் இல்லாம நான் வந்து ரூ. 25,000 நான் போட்டிருக்கேன். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டோட சேர்த்து ஒரு ரூ. 30,000 சம்பளத்துல எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பத்தி நான் போட்டிருக்கேன். இந்த 25,000 சும்மா எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு குடுக்கல. ஒவ்வொன்னும் உட்கார்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டு தான், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 25,000 எனக்கு குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ்ன்னு பார்க்கலாம். நான் வந்து சேவிங்ஸ்ல மந்த்லி ஒரு ₹3,000 தனியா நான் எடுத்து வச்சுருவேன். கடைசியா எல்லா செலவும் முடிஞ்ச பிறகு நமக்கு மிச்சமாகும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, கண்டிப்பா எனக்கு ஆகாது. அதனால 25,000ல மந்த்லி ஒரு ₹3,000 நான் முதல்லயே நான் எடுத்து வச்சுருவேன். மந்த் எண்டுல சப்போஸ் பத்தலன்னு வச்சுக்கோங்க. இந்த 3,000லேருந்து நான் எடுத்து செலவு பண்ணிப்பேன். அப்படி இல்லன்னா, இந்த 3,000த்த அப்படியே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீட்டுக்கு கட்டிடுவேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொவிஷன் போட்டிருக்கேன். ப்ரொவிஷன்ல வந்து நான் ₹7,000 போட்டிருக்கேன். பெங்களூர்ல புழுங்கல் அரிசி சரியா கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால, வருஷத்துக்கு ஒரு முறை ஊர்லயே அரிசி வாங்கி போட்டுடுவோம். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் செலவு பண்ணுவாரு. இத தவிர மத்த செலவுகள் தான் நான் மாசம் மாசம் வாங்கணும். இந்த 7,000ல 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் இட்லி அரிசியும் நான் இதுல வாங்கணும். ஒரு சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நான் 3 மாசத்துக்கு வர மாதிரி வாங்கிடுவேன். ஒரு மாசம் ரூ. 7,000 செலவாச்சுன்னா, அடுத்த மாசம் எனக்கு இவ்ளோ ஆகாது. உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் மட்டும் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூ. 2,000 செலவாகும். மத்ததெல்லாம் எனக்கு மிச்சம் தான். எப்பவுமே ஆஃபர்ல நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் வாங்கும்போது 2 லிட்டர் வாங்குனா 2 லிட்டர் ஃப்ரீ இருக்கும். இந்த 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மாசத்துக்காச்சும் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு நான் வந்து ₹1,500 போட்டிருக்கேன். வாரத்துக்கு ரூ. 350. ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ₹1,400 ஆகுது. இதுல ஒரு ரூ. 100 கூட சேர்த்து நான் ஒரு ரூ. 1,500 நான் போட்டிருக்கேன். ஏன்னா, நமக்கு ஒரே மாதிரி செலவாகாது. சில டைம் மஷ்ரூம் எல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாக்கெட்டே ரூ. 50 இருக்கும். ஒரு 2 பாக்கெட் வாங்குனோம்னா, இதுக்கு ஒரு ரூ. 100 நமக்கு செலவாயிடும். காய்கறி வந்து நம்ம மார்க்கெட்லயோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்குனா தாங்க இந்த ரேட்டு நமக்கு போட முடியும். இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, இல்ல நான் பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில தான் காய்கறி வாங்குவேன்னா, இத விட உங்களுக்கு அதிகமாவே செலவாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜு. இந்த நான்வெஜ்ஜுக்காக நான் வந்து ₹3,000 போட்டிருக்கேன். பசங்க 2 பேரும் பெரிய பெரிய பிள்ளைங்க. அவங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இங்க பெங்களூர்ல 1 கேஜி மீன் வாங்குனா கிட்டத்தட்ட ₹700லேருந்து ₹800 ஆகும். மீனு விலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஒரு ₹3,000 போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம மட்டனும் ரேட் ஜாஸ்தி. இந்த ₹3,000 நான் போட்டிருக்கிறது கம்மி தான். இத விட எனக்கு இன்னும் ஒரு ₹1,000 கூட சேர்த்து ஒரு டைம் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பில்லுக்கு நான் ஒரு ₹2,000 போட்டிருக்கேன். எனக்கு வந்து கரண்ட் பில் கிடையாது. 200 யூனிட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா, நமக்கு வந்து கரண்ட் பில் ஃப்ரீ. ஏசி இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு பில்லே பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டுக்குள்ள தாங்க வரும். காவேரி வாட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1,500லேருந்து ரூ. 2,000 பில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேஸுக்கு ₹1,000 போட்டிருக்கேன். இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2,000 போட்டிருக்கேன். சிம்பிளான கோல்டு, ஜுரம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இது ஓகே. ஏன்னா, டாக்டர் ஃபீஸே பார்த்தீங்கன்னா, ஒரு ₹700 மெடிசின் ஒரு ₹1,500 இதுக்கே ஒரு ரூ. 2,000 ஆயிடும். இதுல 2 பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, இந்த ரூ. 2,000 கண்டிப்பா பத்தாது. இந்த மாதிரி பத்தாத சமயத்துல எனக்கு வந்து ப்ரொவிஷன்ல மிச்சம் ஆகும் பாருங்க, அந்த காச நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு நான் ₹1,500 போட்டிருக்கேன். காலேஜ்க்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 கிலோமீட்டர் ஆகும்.
வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிலோமீட்டர் ஆச்சும் குடுக்கும். வாரத்துல 5 நாள் காலேஜ் போகணும். 2 நாள் லீவு. மாசத்துல 8 நாள் லீவ்ல இருப்பா. 22 நாள் காலேஜுக்கு போவா. இதுக்கு வந்து எனக்கு ₹1500 பெட்ரோலுக்கு போதும். இந்த ₹1500 இல்லாம நம்ப எங்கேயாச்சும் ஷாப்பிங் அது இது போனோம்னாக்கா, அதுக்கு தனியா பெட்ரோல் செலவாகும். இதையும் இந்த காசுலயே நான் மேனேஜ் பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் டிராவல்ன்னு போட்டிருக்கேன். ஊருக்கு எங்கேயாச்சும் போச்சுன்னா, போற செலவு தான் நான் டிராவல்ன்னு போட்டிருக்கேன். ஃபேமிலியா ஊருக்கு போறது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் போகுவோம். மத்தபடி ஒருத்தர் ஊருக்கு போகணும்னா கூட, போக வர பஸ் சார்ஜ், அங்க ஒரு சின்ன சின்ன செலவு, இதுக்கு வந்து ஒரு ₹2000 செலவாகும். அடுத்ததா ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு ₹1000 போட்டிருக்கேன். இந்த ₹1000 வந்து நம்ம பிரெட் ஏதாச்சும் வாங்கணும். சாயங்காலம் டைம்ல ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அப்ப கடையிலேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு ₹1000 நான் போட்டிருக்கேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ஃபோன் ரீசார்ஜ்க்கு வந்து நான் ஒரு ₹600 போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃபோனுக்கு அவரே ரீசார்ஜ் பண்ணிப்பாரு. பையன் சம்பாதிக்கிறதுனால அவனோட ஃபோனுக்கு அவனே பண்ணிப்பான். இந்த ₹600 எனக்கும், என் பொண்ணுக்கும் ரீசார்ஜ் பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்ததா பாக்கெட் மணிக்கு ஒரு ₹1000 போட்டிருக்கேன். கண்டிப்பா இது பத்தாது. இது இல்லாம வீட்ல சமைக்கலன்னா, மதியம் கேன்டீன்ல சாப்பிடறதுக்கு அதுக்கு தனியா காசும், பஸ் கிடைக்கலன்னா மெட்ரோல வரணும்னாக்கா, அந்த மெட்ரோக்கு தனியா காசும் குடுத்தே ஆகணும். இவ்ளோ தான் நான் போட்டிருக்கிற செலவு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிவி ரீசார்ஜ் பண்றதில்ல. ஏன்னா, நாங்க யாரும் பார்க்கறதில்ல. பேப்பரும் வாங்குறதில்ல. அதே மாதிரி ஃபங்ஷனுக்கு போனா இதுல மொழி போடுற செலவும் நான் இதுல சேர்க்கல. இந்த செலவு மட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டல் ₹25,600 ஆகுது. இதுல எனக்கு 1 மாசம் கூடவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். கம்மி ஆகுறப்ப அத அப்படியே சேவ் பண்ணுவேன். அதிகமா ஆகுறப்ப பத்தலன்னா சேவ் பண்ணதுலருந்து எடுத்து நான் செலவு பண்ணிப்பேன். மொத்தமா எல்லாரும் ஊருக்கு போகும்போது நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஹஸ்பண்டே பார்த்துப்பாங்க. ₹500 ₹1000 மொழி போடணும்னா அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். க்ளோஸ் ரிலேஷனுக்கெல்லாம் கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரருக்கெல்லாம் அதிகமா மொழி போட வேண்டிய இடத்துல வந்து இது எல்லாமே ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. அடுத்ததா 30,000ல ரெண்ட் குடுத்து எதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். நான் வந்து ரென்ட்க்கு இதுல வந்து ₹7,000 போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். இங்க பெங்களூர்ல சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸே 13,000 ஆகும். சென்னையில ஒரு ₹7,000லயே ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். சிட்டிய விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு 5,000லயே நல்ல பெரிய வீடா கம்மி வாடகையில நமக்கு கிடைச்சிரும். ஆனா பசங்களுக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மெயின் சிட்டிலயே பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ரெண்ட் அதிகமா இருக்கும். வீடு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதியாவே இருக்காது. அடுத்ததா மளிகை சாமானுக்கு ஒரு ₹5,000 போட்டிருக்கேன். ரொம்ப இறுக்கி புடிச்சு செலவு பண்ணா தான் இந்த ₹5,000 செலவாகும். மாசத்துல ஒரு முறை மளிகை சாமான் வாங்குனாலும், பார்க்கறதெல்லாம் பசங்க ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இதுல வாங்கி குடுத்தாலும், இந்த பில் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் இதுக்கு வந்து ஒரு 250 ஆச்சும் மந்த்லி ஆகும். ஏன்னா, கண்டிப்பா இத நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் ரீசார்ஜுக்காக ₹600 போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஃபோனுக்கு மந்த்லி ஒரு ₹300னாலும் 2 பேருக்கு ₹600 ஆச்சும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபீஸ். இதுக்கு வந்து ₹5,000 2 கிட்ஸ்க்கு போட்டிருக்கேன். நம்ம சேர்க்கிற ஸ்கூல பொறுத்து ஃபீஸ் கம்மியாவும் ஆகலாம், ஜாஸ்தியாவும் ஆகலாம். என் பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு வந்து 30,000 குடுத்தாங்க. ₹3,000 மந்த்லி ஸ்கூல் ஃபீஸ்க்கும், ₹2,000 வேன் ஃபீஸ்க்கும் நான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து அவ காலேஜ் படிக்கிறா அப்படிங்கிறதுனால, வேன் ஃபீஸும், அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸும் இல்ல. காலேஜுக்கு மொத்தமா ஃபீஸ் கட்டிடுறதுனால, மாசம் மாசம் கட்டணுங்கிற அவசியமும் இல்ல. சப்போஸ் நீங்க சேர்த்திருக்கிற ஸ்கூல்ல இன்னும் ஃபீஸ் கம்மின்னாக்கா, இதுல வந்து ஒரு ₹1,000 ஆச்சும் நம்ம மிச்சம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ₹30,000ல நமக்கு அதிகமா செலவாகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வாடகையும், இன்னொன்னு வந்து ஸ்கூல் ஃபீஸும் தான். மத்த செலவெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 1000, 2000 அப்படிதாங்க நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து காய்கறி செலவுக்காக மாசத்துக்கு ₹1,200 போட்டிருக்கேன். வாரத்துக்கு ₹300, மாசத்துக்கு ₹1,200. ₹1,200ல நம்ம காய்கறி செலவ பார்க்கணும்னு நினைச்சோம்னா, வாரத்துக்கு ஒரு முறை மார்க்கெட் போய் காய்கறி வாங்கி வச்சாதாங்க முடியும். அடுத்ததா நான்வெஜ்ஜுக்கு நான் ₹2,000 போட்டிருக்கேன். இது வந்து அதிகம் தான். சின்ன சின்ன பசங்களா இருந்தா அவங்களுக்கு எஃகு நெறைய வாங்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபிஷ்ஷும், மட்டனோட ரேட்டும் அதிகமா இருக்கிறதுனால, இது வந்து நான் ₹2,000 நான் போட்டிருக்கேன். நான்வெஜ் கம்மியா சாப்பிடுறவங்களா இருந்தா, இந்த காசுலயே ஒரு ₹500 எடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ்க்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸோட விலை அதிகமா இருக்கு. இந்த ₹500 கண்டிப்பா பத்தாதுங்க. பட்ஜெட்டுக்குள்ள நம்ம செலவு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ₹500 போட்டிருக்கேன். அப்பப்ப அந்தந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அத வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டோட விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ₹2,000 போட்டிருக்கேன்.
10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் இருந்தாக்கா அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு, ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கேஸு. இத நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா ₹1000 ஆகும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பில்லுக்கு ₹500 போட்டிருக்கேன். இதுவே ஏசி இருந்துச்சுன்னா இத விட அதிகமாகும். அடுத்ததா பெட்ரோலுக்கு ₹1500 போட்டிருக்கேன். இது வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ ஆகும். வண்டி எவ்வளோ மைலேஜ் குடுக்குதோ அதுக்கேத்த மாதிரி இந்த செலவும் கூடவும் கூடும், குறையவும் குறையும். நெக்ஸ்ட் பெட்ரோலுக்கு இன்னொரு ₹500 போட்டிருக்கேன். வீட்ல இன்னொரு வண்டி இருந்து பசங்கள ஸ்கூல்ல கொண்டு போறதுக்கும், கொண்டு வந்து விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ₹500 கண்டிப்பா பெட்ரோலுக்கு ஆகும். அடுத்ததா ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு ₹1000 போட்டிருக்கேன். இந்த ₹1000 கண்டிப்பா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பத்தாது. வீட்லயும் நம்ம சின்ன சின்னதா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பா செஞ்சு குடுக்கணும். அடுத்ததா சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னு தனியா ஒரு ₹1000 போட்டிருக்கேன். பசங்கள நம்ம வெளிய கூட்டு போம்போது ஏதாவது பார்த்தத கேட்பாங்க. அவங்களுக்கு எதுனா அப்பப்ப வாங்கி குடுக்கறதுக்காக ஒரு ₹1000. அடுத்ததா ஃபங்ஷன் நெறைய வரும். அதுல வந்து நம்ம மொய் போடுறதுக்காக மாசத்துல ஒரு ₹1500 நான் இதுல ஒதுக்கி வச்சிருக்கேன். இதுல நான் ஊருக்கு போற செலவ நான் சேர்க்கவே இல்ல. மொழி பணத்துக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பணத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நமக்கு ₹30,050 ஆகியிருக்குங்க. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலில ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ₹2000 செலவாகும். இத நான் இது கூட சேர்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹32,050 செலவாகுதுங்க. இந்த செலவுகள் இல்லாம இன்னும் நெறைய செலவுகள் நான் இதுல எழுதாம விட்டுருக்கேன். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு சினிமாக்கு போணும், இல்ல ஒரு கோவிலுக்கு போகணும். பண்டிகை நாள் வருது, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இதுல சேர்க்கவே இல்ல. இந்த வீடியோல ஒரு ₹30,000 வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு ஃபேமிலிய ரன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு என்னென்ன தெரியுமோ, அத வச்சு நான் இங்க பிளான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாரி போடுவாங்க. என்னோட பிளானுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதே மாதிரி வாடகை இல்லாம ஒரு 25,000 வச்சு இந்த பெங்களூர்ல எப்படி என்னோட வீட்ல நான் செலவுகள பார்க்குறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 25,000ல நான் எவ்வளோ சேவ் பண்ணாலும் அவங்க கிட்ட நான் குடுக்க மாட்டேன். இந்த 25,000த்துல நான் குடும்ப செலவ பார்த்துக்கிட்டேனாக்கா, பெரிய பெரிய செலவெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பசங்களுக்காக மணி சேவிங், கோல்ட் சேவிங், அதே மாதிரி காலேஜுக்கு மொத்தமா கட்டுற ஃபீஸு, இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. இந்த வீடியோல மந்த்லி பட்ஜெட் பிளான் நான் எப்படி போட்டிருக்கேன், என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.